ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தேவ செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது, சபையானது ஜீவ விருட்சத்தை பெற வேண்டும், ஜீவ விருட்சத்தின் கனியை பெற வேண்டும். சபை என்பது ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சபையாராகிய நமக்கு ஜீவ விருட்சம் கொடுப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தயாராக இருக்கிறார். ஆதியிலே எந்த ஜீவ விருட்சத்தை ஆதாமும் ஏவாளும் பெறாமல் போனார்களோ அந்த ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு கர்த்தர் ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை என்ன செஞ்சிருக்கார்? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஜீவ விருட்சத்தை நாம் பெறும் பொழுது அந்த ஜீவ விருட்சம் ஆதாமும் ஏவாளுக்கும் ஏதேன் தோட்டத்திலே வைத்திருந்தார். ஜீவ விருட்சத்தை ஒரு இடத்துல வைத்திருந்தார். நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனியை வச்சிருந்தார். 2 விருட்சமும் அங்கே இருந்தது. ஆனால் ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் பெறாமல் அவர்கள் என்ன செய்தார்கள்? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் சபையானது ஜீவ விருட்சத்தை பெற வேண்டும் என்பதை தான் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு செய்தியாக கொடுக்கிறார். இப்பொழுது நாம் இந்த எபேசு சபையை குறித்து நாம் தியானத்துக்காக வந்திருக்கிறோம். எபேசு என்பது பழங்காலத்தில் ஆசியா மைனர் பகுதியிலே ஒரு சிறந்த பட்டணமாக இருந்த ஜேபஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டணம். இந்த எபேசு பட்டணம் மிகவும் அரசியல், பொருளாதாரம் மற்றும் வியாபாரம், வர்த்தகம் போன்றவற்றில் சிறந்து விளங்கின பட்டணங்கள். இந்த பட்டணங்களில் தான் எல்லா காரியங்களும் நடைபெறும். முக்கியமாக நாம் எடுத்துக்கொண்டால் நம்ம ஊரில் இருக்கிற ஒவ்வொரு சிட்டிஸ் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சிட்டிக்கு குடிபெயர்ந்து போவாங்க. காரணம், கல்வி அங்கே இருக்குது, நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது, வாகன வசதிகள் இருக்குது, நமக்கு தேவையான பொருட்களை அங்கேயே வாங்கி கொள்ள முடியும் என்பதற்காக மக்கள் என்ன செய்வார்கள்? கிராமத்திலிருந்து நகரத்தை நோக்கி நகர்வார்கள். ஆதி காலத்தில் இந்த எபேசு சபையை குறித்து பார்க்கும் பொழுது இந்த சபை மிகவும் அரசியல், பொருளாதாரம், வியாபாரத்தில் சிறந்து விளங்கினதினாலே அந்த பட்டணம் ஒரு சிறப்பான பட்டணமாக இருந்தது. அந்த எபேசு பட்டணத்தில் இருந்த ஒரு சபைக்கு தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளுக்கு சொல்லும் பொழுது முதலில் இந்த சபையை வைத்து சொல்லுகிறார்கள். இந்த சபை முதலில் வைப்பதற்கு காரணம், அன்னைக்கு முதல் ஆரம்பித்த சபை எபேசு, சிமிர்னா அப்படின்லாம் சொல்லி சர்தை, லவோத்தோக்கியா அப்படின்னு சொல்லிகிட்டே வரும். ஆனால் லாஸ்ட்டாக தான் அந்த சிறிய சபைகளை கொண்டு வந்தாங்க. அந்த முதல் எபேசு ஒரு பெரிய சபையாக இருந்தது. இந்த சபைக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு எச்சரிக்கை என்ன என்றால், முதல் காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் உன் கிரியைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். கிரியை செய்யும் சபையாக இருந்தது. இந்த சபை எப்படி இருந்தது? கிரியை செய்கிற சபை, தூங்குகிற சபை இல்லை, தூங்கிட்டே இருக்கிற சபை அல்ல. இந்த சபை கிரியை செய்கிற சபை. நம்ம இன்னைக்கு கிரிகையோடு இருக்கணும். நம்ம தேவ பிள்ளைகள் எப்போதும் கிரிகையாக இருக்கணும். நிறைய பேருக்கு கிரிகை இல்லை. நிறைய பேர் குடும்பத்தில் என்ன செய்வாங்க? கிரியை செய்ய மாட்டாங்க. வீட்டில் சோம்பேறியாக இருப்பாங்க. வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. படுத்து தூங்கி கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் கிரியை செய்யாதவர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சொன்ன வேலையை சரியாக செய்ய மாட்டார்கள். இவர்கள் எல்லாம் வேலை இழப்புக்குள்ளே வருவார்கள். நிறைய சோம்பேறிகள் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த சோம்பேறிகள் ஒரு வேலை செய்கிற இடத்தில் கூட அவர்களால் எந்த பாதிப்பும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள். சோம்பேறிகளை வைத்துக்கொண்டு ஒரு மில்லில் வேலை செய்ய முடியாது. நிறைய சோம்பேறிகள் போய் ஒரு மில்லை வேலை செஞ்சாங்கன்னா அந்த மில்லை இழுத்து மூட வேண்டியது தான். இப்படி நம்ம சில கிராமங்கள், நிறைய கிராமங்களை பார்ப்போம். நான் ஒரு சில கிராமங்களை பார்த்துருக்கேன். அங்கே நிறைய சோம்பேறிகள் தான் இருப்பான். டீ கடையில் உட்காந்து கதை அடிப்பான். இல்லைன்னா ஒரு ஆலமரத்து திட்டு மேலே உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டே இருப்பான். வேலைக்கு போக மாட்டான். இவனெல்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனிக்கு போனால் அந்த கம்பெனி திவால் ஆகிப்போச்சு. இப்போ இன்னொரு கம்பெனிக்கு போயிட்டுருக்கிறான். அந்த கம்பெனி எப்போது திவால் ஆகுன்னு சொல்லி தெரியாது. இன்றைக்கி அந்த நிலையில் இன்றைக்கி போயிட்டுருக்காங்க. எல்லா சோம்பேறியும் ஒன்றா போனால் அந்த கம்பெனி திவால் ஆகிடும். அதே போல் தான் இப்போ நம்ம இந்த கிரியை செய்கிற சபை என்ன செய்து? தூங்காமல் ஜெபித்து தன்னை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி கிரியை செய்கின்ற நேரம் வரும்போது ஞாயிற்றுக்கிழமை தான் வேலை வரும். உங்களுக்கு
ஞாயிற்றுக்கிழமை தான் வீட்டு வேலை வரும், ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்களுடைய அலுவல்கள் வரும், மற்ற நேரத்தில் எந்த அலுவல்களும் வராது. அப்படி என்று பார்க்கும்போது அந்த கிரியை செய்யாத மக்களாக இருக்கிறார்கள். ஒன்று, கிரியை செய்கிற சபை ஞாயிற்றுக்கிழமையில் வந்து உட்காரணும். கிரியை செய்கிற விசுவாசி ஞாயிற்றுக்கிழமை திருச்சபையில் உட்காரணும். இது கிரியை செய்கிற சபை. அடுத்த காரியம், பிரயாசப்படும் சபை. சபை ரொம்ப பிரயாசப்படும். கற்பவேதனைப்படக்கூடிய சபை விசுவாசிகளுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஊழியத்துக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது. போதகர் பிரயாசப்பட்ட போதகர் வளர்ந்து போயிடுவார். விசுவாசிகள் பிரயாசப்பட்டார்கள் என்றால் விசுவாசிகள் வளர்ந்து போவார்கள். சபைக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். ஊழியத்துக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் பிரயாசப்படுகிற சபையை கர்த்தர் விரும்புகிறார். எபேசு சபை பிரயாசப்பட்டதை கர்த்தர் பார்த்தார். எபேசு சபை பிரயாசப்பட்டது அப்படின்னு. மூன்றாவது காரியம் அந்த சபைக்கு இருந்தது பொறுமை. அல்லேலூயா. இந்த பொறுமையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, பொறுமை கர்த்தர் சொல்றாரு, பொறுமை உள்ளவன் பூமியை சுதந்தரித்துக் கொள்வான். அல்லேலூயா. பொறுமை யாருக்கு இருக்கோ அவனுக்கு இந்த பூமி சொந்தமாகும். நீ எந்த குடும்பத்துக்கு வாழ்க்கப்பட்டு போறீங்களோ, போகிற இடத்துல பொறுமையாக இருந்தால் அந்த குடும்பம் உனக்கு சொந்தமாகும். இது ஒரு சீக்ரெட். ஏசப்பா சொல்லிட்டு போனார், உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, நீ போகிற அந்த வீட்டுக்கு போகிற வீட்டில் பொறுமையாக இருந்தீன்னா அந்த வீடு உனக்கு சொந்தமாகும். திஸ் இஸ் அ சீக்ரெட். அதே போல் நீ படிக்கிற இடத்துல பொறுமையாக இருந்தீன்னா அந்த பள்ளியே உன்னை புகழும். அந்த பள்ளியே உன்னை என்ன செய்யும்? பாராட்டும். பல வருடங்களாக நான் என்னுடைய பள்ளியிலே மிக பொறுமைசாலியாக இருந்திருக்கிறேன். நான் படித்து முடித்து வந்த பல ஆண்டுகளுக்கு பிறகு, ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய பள்ளிக்கு போகும் பொழுது ஒரு பையன் வந்து கேட்டான், ஆனால் அந்த ப்ரேயர் குரூப் ஒன்று ஆரம்பித்து விட்டீங்கள்ல, அந்த ப்ரேயர் குரூப் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா. நான் ஆரம்பித்து விட்ட ப்ரேயர் குரூப்பு 15 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல. அது மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து கூடி ஈவினிங்கில் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள்ளே பலப்படுவாங்க. எல்லாம் இந்து பசங்க. அதில் ஒரு ப்ரேயர் லீடரை போட்டுட்டு வந்தேன். அந்த லீடரை அடுத்த லீடரை போட்டு வந்தான். அந்த லீடர் அடுத்த லீடரை போட்டு வந்தான். இப்படியே 15 ஆண்டுகள் இந்த ப்ரேயர் குழு நடந்து கொண்டே இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, எவ்வளவு நாம் உருவாக்கக்கூடிய காரியங்கள் அப்படி இருக்க வேண்டும். பொறுமை என்பது மிக மிக நம்முடைய வாழ்க்கையிலே அவசியம். நிறைய பேர் பொறுமை இல்லாமல் வேலையை இழக்கிறான். பொறுமை இல்லாததுனால வேலை இல்லாமல் போகுது. வேலையில் சில நேரங்களில் நம்முடைய பொறுமை இல்லாததுனால வேலையை விட்டே போயிடுவாங்க. இன்றைக்கி ஏறுப்பள்ளியில் எத்தனை வருஷமாக நான் இருக்கேன்? ஏறக்குறைய 29-30 வருஷமாக இருந்து வருகிறேன். 30 வருஷத்துக்கு எவ்வளோ பொறுமை வேணும் அப்படின்றத நம்ம யோசித்து பாருங்கள். அது இந்த கிராமத்தில் என்னென்ன பேசுவானுங்க, எவ்வளோ விமர்சனம் பண்ணுவாங்க, எவ்வளோ நம்மளை பேசுவதெல்லாம் பேசுனாங்க. எவ்வளோ பேசுகிறதையும் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், இந்த பொறுமை இல்லாததுனால என்னென்ன விளைவுகள் வருதுன்னு பாருங்கள். என்னாகும புஸ்தகம் 20வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். பொறுமை இல்லாததுனால சில விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது, அதை பார்ப்போம். ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே, கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். அல்லேலூயா. மோசே முதல் முறை கண்மலையை அடித்த பொழுது தண்ணீர் வந்தது. அதை மக்கள் விசுவாசிக்காதனாலே மோசேயே பொறுமை இழந்தான். மோசே ஒரு பெரிய ஊழியக்காரன், தேவனை முகமுகமாய் தரிசித்தவன். அப்படிப்பட்டவனுக்கு பொறுமை இழந்துருச்சு, கோபம் வந்துருச்சு. கண்மலையை 2 முறை ஓங்கி அடித்தான். அதனால அவனுக்கு என்ன தண்டனை கிடைச்சிது? கானானுக்குள்ளே போக முடியல, கானானுக்குள்ளே கர்த்தர் விடலை. அதுபோல் இந்த பொறுமையாக இல்லைன்னா நம்ம அந்த இதுக்குள்ளே போக முடியாது.
இன்றைக்கி ஒரு பாட்டு பாடினாங்க, அருமையான பாட்டு. பாஸ்டம்மா என்ன பாட்டு பாடினாங்க? நம்ம சொந்த நாட்டுக்கு போகணும். சொந்த நாடுன்னு நான் நினச்சேன் கேரளாவுக்கு இது போகணுன்னு பாடுறாங்களான்னு. இல்லை, ஏசப்பா கிட்ட போகணுன்னு பாடுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாட்டு ஏசப்பாட்ட போகணுன்னு பாடுறாங்க. என்ன ஆணித்தரும் அவங்க வர்ஷிப்பில் சொல்கிறாங்க, நம்ம சொந்த நாட்டுக்கு போகணும் அப்படின்னு. நம்ம சொந்த நாடுன்றது எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அல்லேலூயா. இட் வாஸ் இன் ஹெவன். நம்முடைய சொந்த நாடு பரலோகத்தில் இருக்குது. அந்த நாட்டுக்கு போக பிரயாசப்படணும். அதுதான் இங்கே சொல்லுது, ஜீவ விருட்சத்தை பெறணும். அந்த ஜீவ விருட்சத்தை பெறதுக்கு நம்முடைய சொந்த நாடு பரலோகத்தில் இருக்கிறது. அதற்காக நீங்கள் எல்லாம் தயாராகன்னு வர்ஷிப்பில் பேசுனாங்க. அப்போ நினச்சேன், நான் எடுத்த பேச போகிற தலைப்புக்கும் அந்த ஆவி எப்படி ஒட்டு போகுது பாருங்கள். அது அவங்கள அறியாமலே அவங்க சொல்கிறாங்க ஹோலி ஸ்பிரிட்டில். நான் இங்கே அதே ஆதாரமான ஒரு பிரசங்கத்தை எடுத்திருக்கிறேன். அப்போ ரெண்டுமே ரிலேட்டட் ஆகுது பாருங்கள். எப்பயுமே பாருங்கள், நான் என்ன பேச வரேனோ அதை நீங்கள் பாட்டாக பாடுவீங்க. அது உங்களுக்கே தெரியாது, அதை நீங்கள் பாட்டாக பாடுவீங்க. அதே போல் வர்ஷிப்பில் அதை உங்களை அறியாமலே நீங்கள் பேசுவீங்க. இது தேவ ஆவியானவர் நடத்துறது. நம்ம சபையை ஜெபம் பண்ணி ஆவியானவரே உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோன்னும் போது, வர்ஷிப் நடத்துறது ஒருத்தர், பாட்டு நடத்துறது ஒருத்தர் இருந்தாலும், ஆனால் நம்மளை அறியாமலே எடுப்போம். ஆனால் தேவ ஆவியானவர் அதுக்குள்ளே கிரியை செய்வார். அதான் சொல்கிறேன், இந்த பொறுமை என்பது ரொம்ப முக்கியமானது. மோசே அதை இழந்தான். நாகம்மன் பார்த்திங்கன்னா 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11-12. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தழுவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாய் இருக்கிறதற்கு இஸ்ரவேலில் இருக்க தண்ணியாகிய நதிகளை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய அப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். இது என்ன நடந்துச்சு அப்படின்னா, நாகமான் கிட்ட பொறுமை இல்லை. தீர்க்கதரிசி கிட்ட வர்றான். தீர்க்கதரிசி வந்து நின்று கூட பேசல அவங்ககிட்ட. அவன் வந்து நின்ன உடனே நம்ம இன்னைக்கு இருக்கிற பாஸ்டருங்களா இருந்தால் என்ன சொல்லுவோம், ஒரு மினிஸ்டர் வர்றாங்கன்னா என்ன பண்ணுவான், ஓடுவோம் பின்னாடி, ஐயா வாங்க அப்படின்னு போவான். ஆனால் இந்த தீர்க்கதரிசி அப்படி பண்ணலை. அவனை பார்த்த உடனே என்னப்பா அவனுக்கு பிரச்சனைன்னா, ஐயா எனக்கு பாருங்க குஷ்டரோகம் இருக்குதுண்ணா, நீ போய் அந்த யோர்தான் நதியில் போய் கழுவு. என்னடா அது, இவனுக்கு ஆச்சரியம். இந்த நதியில் போய் கழுவு சொல்கிறாரு. எங்கள் ஊரில் இல்லாத நதி அங்கே இருக்குது. எங்கள் தமஸ்குல பளிங்கு மாதிரி ஓடுமா அந்த நதிகள். இவங்க சொன்ன 2 நதிகள் தமஸ்குல இருக்குது. டமாஸ்கஸ் சிட்டிக்குள்ளே ஓடுமா, அந்த பட்டணத்துக்குள்ளே ஓடுற நதி அது. அந்த நதியில் முகத்தை அப்படி பார்த்தா அந்த ஃபேஸ் தெரியுமா, அவ்வளவு கிளியர். கேரளாவில் நான் சில இடங்களுக்கு போயிருக்கிறேன். அந்த இடத்துல அந்த தண்ணி ஓடும். அந்த தண்ணியை பார்த்தோன்னா தர தெரியும், அவ்வளோ சுத்தமான தண்ணி, அவ்வளோ பியூர் வாட்டர். அதை பார்க்கும்போது நான் சில நேரங்களில் எடுத்து நான் சமூக வலைதளத்தில் இதில் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன், இந்த தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு போட்டிருப்பேன். அப்புறம் உடனே கேட்பாங்க, இது எந்த இடம், எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க, அந்த நதி எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அந்த தமஸ்கு நதியில் இப்படி போய் நின்னா கீழே பளிங்கு மாதிரி தெரியுமா, கண்ணாடி மாதிரி ஃபேஸ் அப்படியே தெரியுமா, அவ்வளோ தெளிவான தண்ணி இருக்கக்கூடியது தமஸ்குனுடைய நதிகள். ஆனால் அந்த நதியில் போய் குழின்னு சொல்லலை, முங்குன்னு சொல்லலை. தீர்க்கதரிசி யோர்தான் நதியில் முங்க சொன்னார். கர்த்தருடைய தேசத்தில் கர்த்தருடைய நதியில் தான் ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேற எந்த சபைக்கு போனாலும் ஆசீர்வாதம் இருக்காது. கர்த்தருடைய சபைக்கு வந்தால் தான் ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய சபையில் உட்கார்ந்தால் தான் ஆசீர்வாதம் இருக்கும்.
கர்த்தருடைய சபைக்கு வந்தால் தான் ஆசீர்வாதம் இருக்கும், இல்லைன்னா ஆசீர்வாதத்தை இழந்துடுவோம். கர்த்தருடைய சபைக்குள்ளே தான் ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தருடைய சபையில் தான் நமக்கு எல்லா காரியங்களும் இருக்கும். அப்போ பாருங்கள், இந்த பொறுமையை நாகமான் இழந்துட்டு ஹி இஸ் ரன் இன் டெரர். நிறைய பேர் அப்படி தான் சில நேரங்களில் சில இடத்துக்கு போவாங்க, கோவப்பட்டுட்டு அப்படி அந்த இடத்துல டெரர் ஆகிட்டு வெளியே வருவாங்க, பயங்கர ஆக்ரோஷமாக. இந்த ஆக்ரோஷம் ஆபத்தானது. கர்த்தருக்குள்ள ஆவியானவருக்குள்ளே இருக்கணும். ஆவியானவருக்குள்ளே இருந்தால் இந்த ஆக்ரோஷம் குறையும். உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் வேலை செய்கின்ற இடங்களில் ஆக்ரோஷமாக வெளியேறுவீங்க. அந்த ஆக்ரோஷம் கொடுமையானது. அந்த ஆக்ரோஷம் கொடுமையானது. வேலை செய்கின்ற இடத்துல ஆக்ரோஷமாக வெளியேறுவீங்க. ஆக்ரோஷமாக எனக்கு வேலையை வேண்டான்னு துஷ்பிரயோகம் பண்ணுவீங்க. நீங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வச்சு அடிப்பார் பாருங்க, நங்கூரம். அதில் நீங்கள் உங்களால் திமிரவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் சைல்ட் லைனில் இருக்கும்போது அப்படி தான் சில ஸ்டாஃப்ஸ் அப்படியே கோவிச்சுட்டு போகிறது இப்படியே இருப்பாங்க. கடைசியில் இன்றைக்கி அவங்க சைல்ட் லைனை விட்டு வெளியே போய் இன்றைக்கி நங்கூரம் மாதிரி இடிக்கிறாங்க கவர்மெண்ட்டு. வெளியே வர முடியாமல் அழுகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாகமான் அவ்வளோ டெரராக வெளியே வந்தாங்க. வெளியே வந்தவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அவன் சொன்ன வார்த்தை தான் அதில் போட்டிருக்கு, எங்கள் நாட்டில் இல்லாத தண்ணியா இங்கே போட்டு கழுவு சொல்கிறார். என்ன இந்த கையை தடவி பார்த்தான். அவனுடைய தேரோட்டி சொன்னான், ஐயா அவர் பெருசாக ஏதாவது சொல்லியிருந்தால் நீங்கள் செஞ்சுருப்பீங்கள்ல, ஏன்னா நீங்கள் பெரிய ஆளுகளுக்கு பெருசாக சொல்லணும், ஆனால் ஊழியக்காரன் பெருசாக சொல்லலை. அல்லேலூயா. பெரிய ஆளுகளுக்கு பெருசாக சொல்லியிருக்கணும், ஆனால் பெருசாக சொல்லலை. ஒரு சின்ன காரியம் அவங்க நதியில் இறங்குன்னு தானே சொன்னாங்க, முங்கி பாத்திர வேண்டியதானே அப்படின்னோடனே அவனுக்கு அந்த கோபம் டெரர் குறையுது. பார்த்தீங்களா, அவ்வளோ கோபத்தில் இருக்கும்போது சில நல்ல சொற்கள் கோபத்தை ஆற்றும். அல்லேலூயா. நல்ல வார்த்தைகள் கோபத்தை ஆற்றும். இன்றைக்கி நம்ம நிறைய நேரங்களில் ரொம்ப கோபமாக நடந்துக்குவோம், கோபமாக பேசுவோம், டெரராக பேசுவோம். சில நல்ல வார்த்தைகள் அந்த கோபத்தை குறைக்கும், அந்த வெஞ்சன்ஸை குறைக்கும். இப்போ பாருங்கள், அந்த பொறுமையை இழந்து அவ்வளவு கோபத்தோடு செயல்பட்டான். ஆனால் அவனுக்குள்ள அந்த தேரோட்டி சொன்ன ஒரு சின்ன வார்த்தை, ஐயா சிம்பிளாக தானே சொல்லியிருக்காரு, பெரிய லெவலில் சொல்லியிருந்தால் நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். ஆனால் அவர் சிம்பிளாக தான் சொல்லி செஞ்சு தான் பார்ப்போமே. சரிடா அப்படின்ட்டு போய் இறங்கினான். உண்மையிலே அவன் தேரோட்டி கடவுளுடைய பிள்ளையாக இருந்திருக்கிறான். அல்லேலூயா. அவன் பொறுமையானவனாக இருந்திருக்கிறான். நாகம்மானுக்கு பொறுமை இல்லை, தேரோட்டிக்கு பொறுமை இருந்துச்சு. தேரோட்டி ஒரு ஞானமான ஆலோசனையை கொடுத்தான். அந்த ஆலோசனையை உடனே கேட்டுட்டு முங்கினான் பாருங்க. எத்தனை முறை முங்க சொன்னார்? 7 முறை முங்க சொன்னார். முறை முங்கி எந்திரிச்சாரு, குஷ்ரோகம் நல்லாயிடுச்சா? ஆகலை. 2வது முறை, 3வது முறை. ஏன் 7 முறை முங்க சொன்னார் பார்த்தீங்களா? இவன் பொறுமை இல்லாதவன் நாகம்மான். அவனுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கறதுக்கு 7 முறை முங்க சொல்கிறாரு. சில நேரங்களில் நம்ம பொறுமை இல்லாதவனாக இருந்தால் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்மளை விட மோசமான ஒரு டீச்சரை பள்ளியில் வச்சுருப்பார். அந்த பள்ளி டீச்சர் நம்மளை ரொம்ப ஹராஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹாஸ்டலில் நம்மளை விட மோசமான ஒரு ஆளை கடவுள் கொண்டு வந்து வைப்பார். எதுக்கு தெரியுமா? நம்மளை திருத்துறதுக்கு. நம்ம பொறுமையை என்ன செய்கிறது? புட்டமிட்டு சம்புட்டியில் அடிக்கிறதுக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நாகம்மானுக்கு 7 முறை முங்க சொல்கிறாரு. தனமா இல்லையா? எங்கள் ஊரில் இல்லாத நதியாது இஸ்ரவேல் நதியில் யோர்தான் நதி எப்படி ஓடும்னா கலங்களாக இருக்கும், சேரும் சகதியுமாக இருக்கும். அந்த நதியில் போய் முங்க சொல்கிறாரு அப்படின்னு அவன் அதை தான் யோசித்தான். ஆனால் கர்த்தர் எங்கே முங்க சொல்கிறாரோ அங்கே முங்கினா தான் ஆசீர்வாதம். இது ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். இது ஒரு ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். நீங்கள் வாசித்த 2ஆம் வேத பகுதியில் அந்த ஞானஸ்தானத்தினுடைய ஒரே ஞானஸ்தானம் நமக்கு உண்டு. ஞானஸ்தான வகுப்பில் நம்ம படிக்க போகிறோம். ஒரே ஞானஸ்தானம் நமக்கு உண்டு. அந்த ஞானஸ்தானத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். மெசியா விசுவாச பிரமாணத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தீங்க, நான் கேட்க போகிறேன். அப்போ இந்த ஒரே ஞானஸ்நானம் தான் நமக்கு உண்டு. பைபிளாக தான் சொல்லுது. இவன் 7 முறை முங்கணுமே, நான் 3வது முறை முங்கிட்டான், 4வது முறை முங்கிட்டான், 5 6 முறை முங்கிட்டான். குஷ்ரோகம் சரியாச்சா? 7வது முறை முங்கி எந்திரிச்சான். என்னாச்சு? நீங்கிருச்சு. 7வது முறை கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா.
நம்முடைய பொறுமையை கர்த்தர் சோதிப்பார், ரொம்ப நாட்களில் சோதிப்பார். 7 முறை முங்கினா தான் ஆசீர்வாதம். ஒரே ஒரு முறையிலேயே ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னு நினைக்கிறோம், முடியாது. கர்த்தர் பொறுமையை சோதிப்பார். இப்போ பாருங்க, இந்த நாகமானுக்குள்ள பொறுமையை சோதித்தார். அவன் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டான். 7 முறை முங்கினதுனாலே அவன் குஷ்டரோகத்திலிருந்து சுகமானான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பொறுமையை கற்றுக்கணும். The tolerance must be there. நம்ம பொறுமையை கற்றுக்கணும். இது ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானது. பொறுமை என்பது மிக மிக முக்கியமானது, மிக மிக அவசியமானது. தேவனுடைய பிள்ளைகளே, நாகமான் அவன் பொறுமையை கற்றுக்கொண்டபடினாலே அவன் வியாதியிலிருந்து சுகமடைந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பொறுமையை நம்ம கற்றுக்கிட்டோன்னா நமக்கு அநேக வியாதிகள் நம்மளை விட்டு ஓடி போயிடும். நாகமானுக்கு ஓடி போயிடுச்சு, நமக்கு ஓடும். அதே மாதிரி யோனா, மொட்டத்தலை தாத்தா, யோனா தாத்தாக்கு என்ன தலை? மொட்டத்தலைன்னு சொல்லுவாங்க. யோனா தாத்தா உட்கார்ந்துட்டு இருக்காரு. நினிவே பட்டணத்தை அழிக்கிறதுக்காக போய் பிரசங்கம் பண்ணியாச்சு. ஐயா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. 4ஆம் அதிகாரம் 8, 9வது வசனத்தை படிங்க. 4ஆம் அதிகாரம் 8, 9வது வசனம். யோனா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் படிங்க. 8, 9. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறோம், சாகிறது நலமாய் இருக்கிறது என்றான். பாத்தீங்களா, பொறுமை இல்லாம பேச ஆரம்பிச்சுட்டான் யோனா. ஏற்கனவே தண்ணிக்குள்ள தூக்கிப்பட்டாரு. அங்க உட்காந்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணான். தண்ணிக்குள்ளேயே சாகணும்னு நினைச்சவன், ஆனால் அங்கே சாகலை. அவன் கர்த்தரை நோக்கி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணதுனால மீன் வயிற்றுலேருந்து வெளியே கொண்டு வந்து அதே நினிவே பட்டணத்தில் இறக்கி விட்டு போனார் மீன் மூலமாக. அந்த நினிவே பட்டணத்துக்கு பிரசங்கத்தை பண்ணிட்டான். நினிவே அழிகிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நினிவே மக்கள் வந்து மனம் திரும்பிட்டான். அவன் மனம் திரும்பி ஜீவ விருட்சத்தை பெற போகிறான். நினிவே மக்கள் வந்து ஜீவ விருட்சத்தை பெறுவதற்கு தயாராகிட்டாங்க. அவங்க ஆடு மாடு மிருக ஜீவன் எல்லாமே ஜீவ விருட்சத்தை தயாரிக்கிறதுக்கு அவங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சபைக்கு ஒழுங்காக வர ஆரம்பிச்சிட்டாங்க, நேரமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க, நல்ல பிள்ளைகளாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க, ஜீவ விருட்சத்தை பெற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த தாத்தா அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு? இந்த பட்டணம் இடியட்டும், இந்த பட்டணம் அழியட்டும் அப்படின்னு இந்த மொட்டை தாத்தா உட்காந்துருக்கிறார். மொட்டை தாத்தாவுக்கு பக்கத்தில் ஒரு ஆமணக்கு செடி இருந்தது. அந்த செடிக்கடியில் போய் சேஃப்டியாக உட்காந்துருக்கிறார். வெயில் ஆனால் அடிக்குது பயங்கரமாக. ஆனால் நிழல்லாம் இருக்கிறதுனால தலைவர் அப்படி ஜாலியாக உட்காந்துட்ருக்கிறாரு. அவரை பார்த்தாரு கடவுள், ஏண்டா நீ இவ்வளோ என் மக்கள் அங்கே பாஸ்டிங் இந்த ஜெபம் பண்ணுறான், அவன் ஜீவ விருட்சத்துக்கு தயாராகிட்டான், நீ இப்போ சாக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறியா? இருடா அவன் மண்டையை சுட வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு புழுவுக்கு கட்டளிட்டுனா அந்த புழு மேலே போய் போய் எல்லாத்தையும் கடிச்சு அந்த செடி ஆமணக்கு செடியை காலி பண்ணிடுச்சு. உடனே சூரியன் மத்தியானம் ஆகும்போது மண்டையில் அடிக்குது. மண்டை வெயிலில் சுட்ட உடனே இவனுக்கு அப்படியே ஆக்ரோஷமான கோபம் வருது. பொறுமை இல்லை, ஆக்ரோஷமான கோபம். இப்போ கர்த்தர் பேசுகிறாரு, நீ இப்போ தெரியுதா உனக்கு கஷ்டம் என்னன்னு? என் மக்கள் அங்கே போய் பாரு, நினிவேல என்ன பண்ணிகிட்ருக்கான். சாப்பிடல ஒருத்தங்க கூட, ஆடு மாடு மிருக ஜீவன் ஒருத்தன் கூட சாப்பிடல. எல்லாம் ஃபாஸ்டிங்கில் இருக்கான், ப்ரேயரில் இருக்கிறான், எல்லாம் ஜெபம் பண்ணுறான், எல்லாம் மனம் திரும்பிட்டான். நீ இப்போ மறுபடி போய் சொல்லு, நினிவே நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொறுமை என்பது ரொம்ப அவசியம். இந்த பொறுமை எபேசு சபைக்கு இருந்தது. அந்த சபை வந்து சகிக்கக்கூடாத காரியத்தெல்லாம் சகிச்சிட்டு இருந்தது. எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், அந்த சகிக்கக்கூடாத காரியங்களெல்லாம் அந்த சபை சகிச்சுதான். பாடுகள் வரும்போது சகிச்சுதான், நிந்தை வரும்போது சகிச்சுதான், உபத்திரவங்கள் வரும்போது சகிச்சுதான். சகிக்கக்கூடாமல் இருக்கிறதை நீ சகிக்கிறதையும், அடுத்தது கஷ்டங்களையெல்லாம் சகிச்சிருக்கு அந்த சபை. சோதிச்சு அறிஞ்சிருக்கு, இது நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணியிருக்கு எபேசு சபை.
இது தவறான மார்க்கம், இது சரியான மார்க்கம்னு அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்டை கடைசியாக கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இயேசுவின் நாமத்தில் அவங்க செஞ்ச ஊழியம், அவங்க கிரியை செய்கிற சபைன்னு ஆரம்பத்தில் சொன்னேன். இயேசுவின் நாமத்தில் அவங்க இளைப்படையாமல் ஓய்வு இல்லாமல் ஊழியம் பண்ணியிருக்காங்க. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஓய்வு இல்லாமல் ஊழியம் பண்ணியிருக்காங்க. ஊழியத்தில் இருந்தால் ஓய்வு இருக்காது, ஓய்வு இருக்காது. ராத்திரி பகலாக உழைக்கணும், அதுதான் ஊழியம். ஊழியத்தில் இருக்கும்போது ஓய்வு இருக்காது. அந்த ஓய்வுகள் எப்போ வரும்? நம்ம நினைப்போம், ஐயோ நம்ம ராத்திரியில் பயணம் பண்ணக்கூடாது நினைப்போம். ஆனால் கர்த்தர் ராத்திரியில் தான் நமக்கு வச்சுருப்பார் பயணத்தை. அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. அப்படி தான் நம்ம ஊழியத்துக்கு வரணும், விடிய காலையில் சபைக்கு வரணும். நான் ராத்திரியில் வரும்போது 1 மணி 2 மணி ஆகிப்போச்சு, தூங்கும்போது 2 மணி. ஆனால் காலையில் சபைக்கு கரெக்டாக வரணும் அப்படின்னு வந்தேன். இதுதான் ஊழியம் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஊழியம் கர்த்தர் வைத்திருப்பது. கர்த்தர் கொடுக்கிற பாதையை நம்ம பின்பற்றி போகணும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இந்த சபை அப்படி தான் உழைச்சுதான். இந்த சபை என்ன செஞ்சிச்சு? ஜீவ விருட்சத்தை பெறுவதற்கு ஓய்வில்லாமல் இயேசுவின் நாமத்தில் அது உழைச்சிக்கிட்டே இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது அந்த சபை பார்த்தீங்கன்னா 8வது காரியம், இந்த சபை விழுந்துருச்சு. ஆதியில் இருந்த அன்பு இல்லை இந்த சபை மேலே, சபை விழுந்துருச்சு. நிறைய பேர் ஆரம்பத்தில் நல்ல விசுவாசியாக உற்சாகமாக வருவோம், சபைக்கு வருவோம், முன்னாடி உட்காருவோம், பாட்டு பாடுவோம், கை தட்டுவோம், எல்லாம் பண்ணுவோம். அடுத்து என்னாச்சு? விட்டு போயிடுது. ஆதியில் கொண்டிருந்த அன்பு என்ன செய்யுது? விட்டுருது. அப்புறம் சபைக்கே வர்றதில்லை, சர்ச்சுக்கே வர்றதில்லை, பின்மாறி போகிறது. இதெல்லாம் இந்த சபையிலையும் சிலர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சபை எபேசு சபையிலும் இப்படி இருந்திருக்கு. இந்த சபை விழுந்துருச்சு. பிரசங்கி இந்த பொறுமையை இழந்ததுக்கான காரணத்தை பாருங்கள். பிரசங்கி 7:8 படிங்க. பிரசங்கி 7:8. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பொறுமை உள்ளவர்களை பார்க்கிலும் பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். ஆமா, பொறுமை இருக்கிறவன் உத்தமன். பெருமை இருக்கிறவனுக்கு பெருமை ஒண்ணுமே வராது. ஆனா பொறுமையா இருக்கிறவன் கர்த்தருக்குள்ள நிலைச்சு வருவான். அல்லேலூயா. லூக்கா 21:19 படிங்க. லூக்கா 21:19. பொறுமையை பற்றி நிறையா சொல்லுது. இந்த சபை விழுந்துருச்சு, பொறுமை இல்லாமல் விழுந்து போச்சு எபேசு சபை. 19. உங்கள் பொறுமையினால் ஆத்துமாக்களை காத்துங்க. யாருக்கு பொறுமை இல்லாத பேச்சு வருது, அடக்க முடியாத மீறுதலான பேச்சு வருது, ஆத்துமா அழிஞ்சிரும். ஆத்துமா என்ன செஞ்சிடும்? அழிஞ்சிரும். The soul will be perished. இந்த ஆத்துமா அழிஞ்சு போயிடும். பொறுமையோட கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ரோமர் 12:12 படிங்க. ரோமர் 12:12. இதெல்லாம் எச்சரிக்கையின் வசனம், பொறுமையோடு இருக்கிறதுக்கான எச்சரிக்கை. விசுவாசிகள் ஜீவ விருட்சத்தை பெற வேண்டும் என்றால் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். 12. நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க. காய்ச்சல் வருது, தலைவலி வருது, உபத்திரவம் வருது. உபத்திரவத்தில் என்ன பண்ணுங்க? பொறுமையா இருங்க. ஜெபத்துல உறுதியா இருங்க. அல்லேலூயா. ஜெபத்துல உறுதி. தேவனுடைய பிள்ளைகளே பொறுமையா இருக்கணும். எபேசு சபை அந்த ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டதினாலே அவர்கள் ஜீவ விருட்சத்தை பெறுவதற்கு ஒரு சில பிரச்சனை, ஒரு சில போராட்டங்கள். ஆனாலும் கர்த்தர் விடலை. சொல்றாரு, என்ன சொன்னார் தெரியுமா? 9வது கோரிக்கை என்ன தெரியுமா சொன்னாரு? நான் வெறுக்கிற நிக்கலாய் மதத்தினரை நீயும் வெறுக்கிறாய். அந்த காலத்தில் நிக்கலாயின்னு ஒரு யூத மத கொள்கை ஒன்று இருந்தது, நிக்கலாய் அப்படின்னு. இந்த நிக்கலாய் மதத்தில் என்ன கொள்கை சொன்னாங்கன்னா, நீ இயேசுவை ஏற்றுக்கிட்டாலும் நீ பாவம் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நிக்கலாய் மதத்தில் நீ எல்லா பாவம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மதத்தை இந்த எபேசு சபை வெறுத்துச்சான். அல்லேலூயா. இந்த எபேசு சபை என்ன செஞ்சு? வெறுத்துச்சு இந்த சபை. அது ஒரு காரியத்தினால அந்த சபைக்கு என்ன கிடைக்குது? ஜீவ விருட்சம் கிடைக்குது. அல்லேலூயா. அதான் துர் உபதேசங்களை விடணும்,
துருபதேச போதனைகளை விடணும், துருபதேச சிந்தனைகளை விடணும். இன்றைக்கி உலகத்தில் பார்த்தா மக்கள் எவ்வளவோ பேர் பாவமான வாழ்க்கையில் வாழ்கிறாங்க. அங்கங்கே ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தன்னை கடவுளாக காட்டிக்கிட்டு போகிற இடமெல்லாம் கண்ணை திறந்தா நம்மளால் பார்க்க முடியல. உலகத்தில் கண்ணை மூடிட்டு தான் போகணும் போல், அந்தளவுக்கு பிசாசின் சாயலை தரித்து கொண்டு கடவுள் என்று தன்னை சொல்லிக்கொண்டு சாமி என்று தன்னை சொல்லிக்கொண்டு ஓடுகிற மக்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருக்குள்ள கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். பொறுமையோடு காத்திருக்கிறவன் இந்த ஜீவ விருட்சத்தை பெற முடியும். அல்லேலூயா. பொறுமையோடு காத்திருக்கிறவன் இந்த ஜீவ விருட்சத்தை பெறுவான். இந்த ஜீவ விருட்சம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாமும் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அது கர்த்தருக்காக காத்திருக்கணும். ஆதியாகமம் 49:18 வாசிங்க. 49:18 ஆதியாகமம். கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். வெயிட் ஃபார் தி லார்ட். The salvation is coming near. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய ரட்சிப்புக்காக காத்திருங்கள். சொல்ல, உம்முடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 37:7 வாசிங்க. கடைசியாக முடிப்போம். சங்கீதம் 37:7. கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு. சித்தியோ ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள பொறுமையாரு. நீ பேசுறதுக்கெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களா? கர்த்தருக்குள்ள பொறுமையாரு. அவனை கர்த்தர் பார்த்துக்கிறார். நீ பொறுமையாரு. பொறுமையா இருந்தாதான் உனக்கு ஜீவ விருட்சம் கிடைக்கும். அருமையான விசுவாச பிள்ளைகளே, ஜீவ விருட்சத்தை பெறுவது சாதாரணமான காரியம் அல்ல. எபேசு சபை ஜீவ விருட்சத்தை பெற வேண்டும் என்று சொன்னாள். நான் செய்த கிரியை மீண்டும் செய்தால்தான், ஆரம்பத்தில் நீ சபைக்கு வந்ததை போல மீண்டும் வந்தால்தான் உனக்கு ஜீவ விருட்சம் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். அருமையான சபையார், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜீவ விருட்சத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் பொறுமையோடு தேவ சமூகத்தில் செய்து காத்திருந்து ஆதியில் செய்த ஜெபங்கள், ஆதியில் வந்த சபைக்கு வந்த ஆர்வங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்தால்தான் உங்களுக்கு ஜீவ விருட்சம் கிடைக்கும். இல்லை என்றால் ஜீவ விருட்சத்தை இழந்து போவீர்கள். இது எச்சரிப்பின் சத்தம். இட் இஸ் a warning. ஜீவ விருட்சத்தை இழப்பீர்கள். ஞாயிற்றுக்கிழமை வர்ற நேரம் பார்த்து நான் வரமாட்டோம், அந்த வேலைக்கு போறேன், இங்க போறேன், ஜீவ விருட்சத்தை இழப்பாய். எச்சரிக்கையோடு ஜெபம் பண்ணலாமா? எல்லா சபையாரும் ஜெபம் பண்ணும். கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம். அன்பின் கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜீவ விருட்சத்தை பெறுவதற்கு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சபை ஜீவ விருட்சத்தை பெற வேண்டும். விசுவாசிகளாகிய நீங்கள் ஜீவ விருட்சத்தை பெற வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனை தடையில்லாமல் வர வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். ஆகவே ஜீவ விருட்சத்தை நீங்கள் பெறும்படியாக இந்த நாளில் ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சபையானது ஜீவ விருட்சத்தை பெறும்படியாக கர்த்தர் இந்த சபையை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இருந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தட்டும். ஆசீர்வதியும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் மனமுள்ளமே பரிசுத்த நாமம்